நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 27 புதன்கிழமை. புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்தில் ஒரு காரியத்தை அழுத்தமாக அவர் உரைக்கிறார். ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். கடவுளுடைய ஊழியர்கள் உழைத்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தி பணியையும் எடுத்து சென்ற இந்த சிறப்பான ஒரு அடையாளத்தை இன்று நாம் காண இன்று உதவி செய்கிறது இன்றைய முதல் வாசகம். கடவுளுடைய இந்த பணியில் பவுலடியாரை போல அநேகர் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் பணி செய்து கொண்டே கடவுளுடைய ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிற நல்ல பணியாளர்களாக, திருத்தூதர்களினுடைய சாயலை ஒத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மையும் கடவுள் இப்படி ஒரு உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். இன்று திருப்பாடல் 139 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். கடவுள் எல்லோரையும் ஆய்ந்து அறிந்து செயலாற்றுகிறார். கடவுள் ஒருவரை தண்டிப்பதும் ஒருவருக்கு ஆசீர்வாதத்தை அளிப்பதும் அவருடைய ஆய்ந்து அறிதலின் வெளிப்பாடே. இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது கடவுள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்கிற உண்மையை உணர்த்துகிறது இன்றைய இந்த திருப்பாடலின் வரிகள். இதை நாமும் உணர்ந்தவர்களாக கடவுள் எல்லா திசைகளிலும், எல்லா சூழல்களிலும், எல்லா நேரங்களிலும் நம்மோடு அவர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார், வாசம் செய்கிறார். அவர் நம்மோடு இணைந்து வாழ்கிறார். இந்த தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ?
ஒளி சூழ்வதென இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் சொன்னாலும் இருள் கூட உமக்கு இருட்டாயில்லை, இரவும் பகலைப் போல ஒளியாயிருக்கின்றது என்ற வார்த்தைகள். கடவுளே, உமக்கு எல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. கடவுளுடைய அந்த அருட்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களை ஆய்ந்து அறிந்து ஆற்றலோடு வழி நடத்தி ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்து கொண்டிருக்கிற கடவுள் நீர் ஒருவர் மட்டுமே. எங்களையும் ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து மாற்றத்திற்குரிய பிள்ளைகளாய் மாறி வாழ எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.